Hello friends, welcome to my channel Anushree's Healthy Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரெட் புட்டிங் கேக். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியா வீட்லயே நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். அவன் யூஸ் பண்ணாம குக்கர்லயே நம்ம செய்ய போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு சுட வரும். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு 12 ஸ்லைஸ் வந்து பிரெட் எடுத்துருக்கோம். பிரெட்டோட கார்னர்ஸில் இருக்க அந்த ப்ரௌன் கலர் பீஸை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். எல்லா பிரெட்லேயுமே வந்து அந்த ப்ரௌன் கலர் பீஸை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. கார்னரில் இருக்க ப்ரௌன் கலர் பீஸை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிரெட்லேயுமே வந்து அதை ரிமூவ் பண்ணி இப்போ பிரெட் வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த பிரெட் பீசஸ் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிட்டு இதை வந்து லைட்டாக வந்து சுற்றி எடுத்துக்கலாம். பிரெட் பீசஸ்லாம் இப்போ வந்து நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து மிக்ஸி ஜாரில் 200 கிராம் வந்து சுகர் எடுத்துருக்கேன். இதே வந்து நம்ம ஃபைன் பவுடராக சுற்றி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இதை வந்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா பீட் பண்ணிக்கோங்க முட்டையை. மிக்சியில் அரைச்சி வச்ச சுகரையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிக்சியில் ஏற்கனவே வந்து 2 ஏலக்காவை சுற்றி வச்சுருக்கேன். அந்த பவுடரை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு 300 ml பால் எடுத்துருக்கோம். அதையும் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ண பிரெட்ஸையும் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். பிரெட்ஸை ஆட் பண்ணிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. கட்டி எதுவும் வராத மாதிரி கண்டினியூஸாக வந்து நல்லா பீட் பண்ணி கிளறிக்கோங்க. தனியாக வந்து ஒரு 10 பாதாம் பருப்பை வந்து துருவி வச்சுருக்கேன். ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சாப்பிட்றப்ப வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து கேரமல் ரெடி பண்ணணும். கேரமல் ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஒரு 150 கிராம் வந்து சுகரை தனியாக கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க. ஊற்றாமல் இதை வந்து லைட்டாக அப்படியே ரோஸ்ட் பண்ணிட்டே வரலாம். நம்மளுக்கு வந்து சுகர் நல்லா கரையணும். நீங்கள் வந்து அப்படியே ரோஸ்ட் பண்ணிட்டே இருங்க. ரோஸ்ட் பண்ண அது வந்து கரைஞ்சி உங்களுக்கு வந்து ப்ரௌனிஷாக மாறும். சுகர் கரைஞ்சி இந்த மாதிரி ப்ரௌனாக சேஞ்ச் ஆகும். இந்த டைமில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பாத்திரம், எந்த பாத்திரத்தில் நீங்கள் கேக் வந்து செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு வந்து கீழே நெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் நல்லா ஓரத்துலலாம் நல்லா தேய்ச்சி விட்ருங்க. இந்த கேரமில் வந்து அதில் கொட்டிக்கலாம். பாத்திரத்தை வந்து லைட்டாக ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, ப்ரெட்டில் எக் எல்லாமே போட்டு கலந்து வச்சுருக்கேன். அந்த மிக்சரை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் இல்லை கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து ஷேக் பண்ணிக்கோங்க. கரண்டி வச்சுலாம் வந்து கிளறாதீங்க. அடியில் இருக்க கேரமல் வந்து மிக்ஸ் ஆகிடும். இன்றைக்கி வந்து நான் ஓவனில் பண்ணல பிரெட் புட்டிங். குக்கர்லேயே வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து அடியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. சின்ன ஸ்டாண்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பிரெட் கலவையை வந்து இப்போ உள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் வந்து அடியில் அந்த தண்ணி வந்து தொடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு தண்ணி இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. மேலே வந்து குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். உள்ளே கேஸ்கட் போட்டுக்கோங்க. பட் மேலே வந்து விசில் போடக்கூடாது. லோ ஃப்ளேம்லேயே வந்து ஒரு 40 to 45 மினிட்ஸ் வந்து அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஸோ இப்போ ஒரு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் அந்த பிரெட் புட்டிங் அந்த கிண்ணத்தை வந்து வெளியே எடுத்துட்டேன். இது வந்து வெந்துருச்சா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கலாம். எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நைஃபை வந்து லைட்டாக உள்ளே விட்டு பாருங்கள். அந்த நைஃப்பில் வந்து எந்த கண்டென்ட்டும் வந்து ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரெட் புட்டிங் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சைடில் வந்து நைஃப் வச்சு லைட்டாக வந்து சுரண்டி விட்டுக்கிறோம். சுரண்டி விட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் கமுத்துடலாம். கமுத்துட்டு மேலே லைட்டாக ஒரு 2-3 டைம்ஸ் வந்து தட்டுங்க. தட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கேரமல் அடியில் இருக்கனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கேக் கீழே விழுந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட டேஸ்டியான பிரெட் புட்டிங் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப யாமியாக இருக்குது. மேலே கார்னிஷ்காக லைட்டாக வந்து பாதாம் தூள் வந்து தூவி விட்டுருக்கேன். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.